நம்முடைய அந்த 11ஆம் திருமுறை சிந்தனை வகுப்பிலே நாம் 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய அருளாசிரியர்களில் 3ஆவதாக இருக்கக்கூடியவராகிய, அதாவது இறைவனை தவிர்க்கும் பொழுது 2ஆவதாக இருக்கக்கூடிய ஆசிரியர். இறைவனை நாம் ஆச்சாரியனாக பார்க்கிறோம், ஆனால் அவரும் இங்கே ஆச்சாரியனாக நமக்கு திருமுறை ஆசிரியராக இருக்கிறார். அவர் திருமுகப்பாசுரம் என்கின்ற ஒரு பகுதி அருளி செய்திருக்கிறார். நம்ம ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, நம்முடைய தமிழ் சமுதாயத்திலே பார்த்தீங்கன்னா களவியலுக்கு நூல் செய்து கொடுத்தவர் சிவபெருமான். களவியல்ல முதல் சூத்திரம் என்ன சொல்லுகிறது? அந்தனர் திருமணம் எட்டல் ஒன்று களவுன்னு சொல்லுகிறது. இப்படிதான் காமிக்கிறார். அதில் சிவபெருமான் எடுத்து காமிக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் பாருங்க, நூலே முதல்ல சிவபெருமான் செஞ்சாராங்கிற சந்தேகத்தை கொண்டு போகிறான் அவன். அது எந்த ஏற்பட்ட சந்தேகம் அது. ஏன்னா அறிஞர்கள் உரையாசிரியர்கள் சிவபெருமான் என்று பலரும் அதை கொண்டாடிறாங்க. நக்கீரரே அதுக்கு உரை பண்ணுகிறார். அப்படி அதில் களவியலை பற்றி பேசும்பொழுது களவால் வருவதே கற்பு, அதாவது காதலித்து திருமணம் செய்து கொள்வது இதுதான் சரியான திருமணம் என்று சிவபெருமான் தமிழ் சமுதாயத்துக்கு அருள் பண்ணுகிறார். சொல்ல முடியுதா இல்லையா? அப்போ இதற்கு மேலே நம்ம இப்போ சிவபெருமானை கும்பிடுற அத்தனை பேர் இந்த கருத்தை முதல்ல ஏற்றுக்கிறானான்னு பார்த்தா, அப்போ இப்போ நம்ம சிவபெருமானுடைய கருத்துக்கே எதிராக பாதி பேர் வாழ்த்துட்டு இருக்கோம் நாட்டில். இல்லை, அப்படித்தான் இருக்கு. அந்த கஷ்டத்தை தானே சொல்றாங்க. அதாவது இந்த கலப்பு திருமணம் அது நிச்சயமா களவுல உண்டு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதேமாரி திருமணத்திற்கு எதிராக போகும்பொழுது பெண் வீட்டை விட்டு வெளியேறி கணவனோட சென்று விடுகிறார். அதுங்களுக்கு அதெல்லாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதை திரும்பி பெண்ணை அழைத்து திரும்பி சேர்த்து வைத்துக் கொள்வது, இப்படி களவியல் சொல்லுகிறது. அகப்பொருள் இறையனார் அகப்பொருள் மாலை இதை பற்றி தான் பேசுகிறது. இப்படித்தான் தமிழுடைய அக இலக்கணம் இருக்குன்னு காட்டுகிறது. ஆமாம், இறைவனே இப்படி ஒரு சாஸ்திரத்தை அருளி பண்ணி வச்சிருக்கிறார் சிவபெருமானை. அப்போ இப்போ நாம் அப்படி வாழணும் இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் இதில் ஒரே வழி இல்லையா? அதை தான் நான் சொல்ல வரேன். அப்படித்தான் இருக்கணும்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் அப்படி ஒரு சூழல் அமைக்கும் போது என்ன பண்ண முடியும்? இதுதான் சட்டத்திட்டம், இதுதான் சாமி கொடுத்தது நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியதா? அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். தவிர்த்து அதை எதிர்த்து போராடி பிள்ளைகளை அதிகமாக விலைக்கு வச்சு நாம கோச்சிக்கிட்டு இருந்து கடைசியில் அதனால உருப்படாமல் தான் போகிறோம். அதுதான் நடக்க போகுது. கடைசியில் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதனால அப்போ சேர்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டே வேலை பிடிச்சி சந்தோஷமாக மிச்சம் கிடைச்ச காலத்தில் அனுபவிச்சுட்டா இருக்கும். ஆமாம், அதுக்கு முன்னாடி அழகாக எடுத்துட்டே வேலை முடிஞ்சு போச்சு, நல்ல பேரும் மிச்சம். எல்லாரும் என்னன்னா வெளியில உள்ளவன் என்ன பேசுறாங்கிறத நினைச்சே பாதி சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் இழந்துடுறோம். வாழ்க்கையில நம்ம எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடுத்தவன் என்ன நினைப்பான், அடுத்தவனுக்கு அந்த சூழல் வருங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை. அவன் அதே மாதிரி தான் தலை குனிஞ்சு போவான் அப்பங்கிறத யோசிக்கிறது இல்லை. அப்போ நாம பேசக்கூடாதுங்கிறத யோசிக்க மாட்டோம், நாம் அப்போ பேசுவோம். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய சந்தோஷம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. தவிர்த்து மற்றவன் என்ன நினைப்பான் அப்படிங்கிறது யாரும் வெளியில் பேசுவானே தவிர்த்து யாரும் நம்மகிட்ட பேசாமல் கொள்ளாமல் இருக்க மாட்டான். நேரடியாக எல்லாம் பேசிட்டு தான் இருப்பான், அவ்வளோதான். அதனால் நேரடியாக எது பேசும்போது அந்த கருத்து கூட முக்கியம் பொழுது போயிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கு. எது சொல்ல வந்தேன்னா, இறைவன் அருளி செய்த அந்த திருமுகப்பாசுரம் என்கின்ற முதல் நூல் அங்கே இருக்கிறது. அதுக்கு அடுத்தது கரைக்காலம் பிரபந்தம், அதுக்கு அடுத்தது நம்முடைய ஐயடிகள் காடவர் நாயனாருடைய இந்த சேத்திர வெண்பா என்கின்ற திருமுறை இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் சென்ற அமர்வு வரைக்கும் 11 பாடல்கள் பார்த்துருக்கிறோம். திருஆனைக்கா என்கின்ற சேத்திரத்தை பற்றி பாடியிருந்தாங்க சாமி. இந்த பாடலில் எல்லாமே நிலையாமையை பற்றி பேசுகிறோம். உடல் நிலையாமையையும் வாழ்க்கை நிலையாமையும் தான் இதில் எல்லாம் பேசப்படுகிறது. அது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அதில் இன்றைக்கு நம்ம மயிலாப்பூர் என்கின்ற சேத்திரத்தை, இந்த மயிலை என்பது 2 சேத்திரம். மயிலை என்று அழைக்கப்படுவது பாடல் பெற்ற தாத்தாங்கள 2. ஒன்று மயிலாடுதுறை ஆகிய மயிலை, அதுவும் மயிலை என்று சொல்லுவாங்க. மயிலை அது மாயூரம் அப்படின்னு சொல்லுவாங்க, மயிலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்முடைய மயிலாப்பூர், இதை மயிலாப்பூர் இன்றைக்கு அது அப்பர் சுவாமியால் மயிலார்ப்புங்கிறார். மங்குள் மதிதமிழும் ஆடவீதி மயிலார்ப்பில் உள்ளார் என்னார் அப்பர் சுவாமி. மயிலார்ப்பு அப்படிங்கிறது தான் மயில் ஆர்ப்பூர், மயில்கள் ஆர்ப்பரிக்கின்ற ஊர் என்று அதில் பேராகிறது. ஆர்ப்பரித்தல் அப்படின்னா சத்தம் அழுப்புதல், அதிகமாக அவங்க நடமாட்டம் அதிகமாக இருப்பது. அதேமாதிரி காவிரி தென்கரையில் இருக்கக்கூடிய கஷேத்திரத்துக்கு மயிலாடுதுறைன்னு பேர். மயில் ஆடுகின்ற காவிரி துறைன்னு அர்த்தம். அது அங்கே
அது புராண சம்பந்தமாக இருக்கிறது. இது இங்கே அப்பர் சுவாமி மயில் ஆர்ப்பூ என்று சொல்லும் பொழுது இங்கே அம்பி மயிலாக வழிபட்டார்னு சொல்கிறாங்க மயிலாப்பூரில். ஆனால் அப்பர் சுவாமி மயில் ஆர்ப்பூருங்கிறார். இது இயற்கை சம்பந்தமான பெயராக வழங்குகிறது, காரண பெயராக வழங்குகிறது. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? மயிலார்ப்பூர் என்று சொல்லும்போது மயில்கள் ஆர்ப்பரிக்கின்ற இடம், அதனால மயிலார்ப்புன்னு வழங்கி பிறகு சம்பந்தமான புராணங்கள் ஏற்பட்டதான் நமக்கு தெரியல. ஏன்னா புராணங்கள் எப்பொழுதும் எப்படி தான் நடக்கும், பின்னாடி ஏற்படும். அதற்கேற்ப பின்னாடி வடமொழி ஆதிக்கம் அதிகமாகும் பொழுது நமக்கு இந்த புராணங்கள் அதற்கேற்ப ஊருக்கேற்ப பெயருக்கேற்ப அங்குள்ள மூர்த்திக்கேற்ப புராணங்கள் கற்பிக்கப்பட்டது. உதாரணத்துக்கு திருவாரூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய தாராய சுவாமி மூர்த்தம் முழுக்க இப்போ மூடி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூடி அலங்கரிக்கப்பட்ட அலங்காரம் என்பது ரொம்ப பழைய காலத்தில் கிடையாது. அது சிறந்த மேனியாக தான் சாமி அங்கே இருந்திருக்கிறார். ஆனால் 2 கருவறை அமைப்பு இருந்திருக்கு. அதை பெரிய புராணத்தில் சாமி காட்டுறாங்க. வீதி விடங்க பெருமான் என்று சொல்லி புற்றங்குண்டார தரிசனம் பண்ணிட்டு வீதி விடங்கிற தரிசனம் பண்ணார்னு குறிப்பு இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற இந்த அலங்கார நடைமுறைகள் எல்லாம் பிற்காலத்தில் மராட்டியருடைய காலத்தில் சேர்ந்த அமைப்பு என்று சொல்லப்படுது. இப்போ மூடி அலங்காரம் பண்ணும் பொழுது தான் எல்லாமே காலெலாம் மறைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த கால திருவடியை ஒரு காலத்தில் இன்றைக்கு இந்த இடது திருவடி ஒரு நாள் சாமி காமிக்கிறாரு, வலது திருவடி ஒரு நாள் காமிக்கிறாரு, அது பதஞ்சலி வியாக்கரபாதரே காமிக்கிறாருன்னு ஒரு புராணம் பிறகு அப்போ கட்டமைக்கப்பட்டதாக தெரிகிறது. சான்றோட விளக்கம் புரியுதுங்களா இல்லையா? பாத தரிசனம் என்பது பிற்காலத்தில் தான் ஏற்பட்டிருக்க முடியும். ஏன் முன்னாடி திறந்த மேனியில் பாத தரிசனம் எப்படி ஏற்பட்டிருக்க முடியும்? எல்லாத்தையும் தான் அவர் காமிச்சிருப்பார் சாமி. அப்போ அதற்கு சான்றே கல்வெட்டிலே இருக்குது. இது சிற்பமே செதுக்கி தெரியும் கோயில் இந்த காலத்தில் இருந்து. எல்சல் வந்தேன்னா பிற்காலத்தில் சில சம்பிரதாய மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதற்கேற்ப புராணங்களும் அமைக்கப்படுகிறது. அதனால் மயிலார்ப்பு என்று அப்பர் சுவாமி வழங்கக்கூடிய இந்த வார்த்தை மயில்கள் ஆர்ப்பரிக்கிற ஊர் என்றதுனால பிறகு அம்பாள் வழிபட்டு மயிலாக வழிபட்டால் அப்படின்னு வந்திருக்கலாம்னு என்னுடைய அபிப்பிராயம். இல்லாம கூட இருக்கலாம், நான் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் மயிலாடுதுறையை பொறுத்தளவுக்கு அம்பிகை வழிபட்ட கஷேத்திரமாகவே சொல்லப்படுகிறது. ஆனால் அதுவும் கூட பிற்காலத்திலே வந்திருக்கலாம். ஏன்னா அதுவும் மயில் ஆடிய காவிரி துறை, ஏன்னா குரங்கு ஆடுதுறை, வடகுரங்கு ஆடுதுறை, தென்குரங்கு ஆடுதுறைன்னு வரிசையாக அப்படி காவிரி துறையை ஒட்டி விலங்குகள் அதிகமாக பயிலக்கூடிய இடம்னு தான், குரங்குகள் அதிகமாக பயிலக்கூடிய துறை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி தான் அது ஆடுதுறைன்னு குரங்காடுதுறைன்னு இருந்திருக்கலாம். திரு ஆவடுதுறை பத்துக்கள் அதிகமாக மைந்த இடமா இருந்திருக்கலாம். விளக்கு புரியுதுங்களா இல்லையா? அவனே மாதிரி இது மயிலாடுதுறைன்னு மயில்கள் அதிகமாக வழங்கிய தலமாக இருந்திருக்கலாம். இப்போ காலத்துக்கு முன்னாடி செலுத்துகிறேன் நம்முடைய தேவார பாடல்பட்ட தலங்கள்லாம் எத்தனை ஆண்டு பழமைங்கிறது யாராலையும் சொல்ல இயலாது. குறைந்தபட்ச வரலாறு பார்க்கும்பொழுதே குறைந்தது 2000 ஆண்டுகளாவது நமக்கு பழமை இருக்கணும். ஏன்னா அப்பர் சாமியுடைய காலகட்டத்திலேயே சிறப்பு பெற்ற தலங்களை தான் அவங்களாம் சென்று பாடுறாங்க. அப்போது அவங்க காலகட்டத்துக்கே அது பழமையாக இருந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1000 ஆண்டு பழமை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கு 2000 ஆண்டுக்கு மேலே இந்த பாடல்பட்ட தலங்கள்லாம் பழமை பெற்றதாக விளங்குகிறது அந்த சரித்திரம். இப்போ 2000 ஆண்டு சரித்திரத்துக்கு முன்னாடி என்னென்ன வந்தது, என்னென்ன இடைச்சல்கள் வந்தது, என்னென்ன புகுந்தது ஒன்றுமே நமக்கு எதுவுமே தெரியாது. அது இருக்கும்போது இதெல்லாம் நம்ம இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர்த்து எங்கேயுமே ஃபைனலைஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது, இதுதான் நம்ம பேசி வாத பிரதிவாதங்களுக்கு ஈடுபட முடியாது. யார் எது சொன்னாலும் அதுக்கு முன்னாடி அதேதான். அப்படி இதெல்லாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஒரு கண் திறப்பு தான் உங்களுக்கு. அதனால இதை கொண்டு போய் நீங்கள் சொல்லி இந்த மாதிரி தான் அப்படிதான் இருக்கு அப்படித்தான்னா அது எங்கேயும் எடுபடாது இந்த வார்த்தைகள்லாம். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சமய நிலை என்பது புராணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தான் எல்லாமே நடக்குதுங்கும் போது புராணத்துக்கு விரோதமான ஒரு கருத்தை நம்ம சொன்னோம்னா அது என்ன ஆகும்னாக்க அது உலகியல் சார்ந்து போகிறது. லாகாயுதவாதம் பேசுகிறாங்க, புராணம் இது நடந்திருக்காது என்று சொல்லும் பொழுது அப்போ நம்ம கடவுளுடைய தன்மைக்கு நம்ம மாறுபட்ட ஒரு கருத்து சொல்லிக் கொண்டோம் அப்படிலாம் அவர்கள் பேசுவார்கள். அதனால் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துக்கணும். சொல்ல வந்து மயிலார்ப்பு என்று அப்பர் சாமி பாடுறாங்க. மயிலாப்பூர் அப்படிங்கிறது மயில் ஆர்ப்பூர் என்பதனுடைய சரியான பதம் என்பது அப்பர் சாமியோட தேவாரத்தில் சொல்கிறார். மங்குள் மதிதவழும் மயிலார்ப்பிலுள்ளார் மருகல் உள்ளார். இந்த மயிலார்ப்பூர் என்பது மிக பழமையான ஒரு ஊர், துறைமுகப்பட்டினமாக இருக்கிறது என்பதை இந்த சேக்கார் சமையல் காண்பிக்கிறார்கள். தொன்மை இலை வாயிலான் என்று காட்டப்படுகிறது. இல்லை இல்லை இப்போ இருக்கு 11 கட்டது முன்னாடி போய் தேத்தம் இருந்தது பழைய கோயில். பழைய கோயில் அப்புறம் தான் சுந்தரமூர்த்தி சாமியுடைய காலமே நமக்கு இன்றைக்கு திருவொற்றியூர், திருவான்மையூர், மயிலாப்பூர், கரக்கரை ஓட்டம். அப்புறம் சுந்தரமூர்த்தி சாமியினுடைய காலமே நமக்கு ரொம்ப பழசு இன்றைக்கு. ஆனால் அவர் என்ன சொல்றார், மயிலைய தொன்மை இலைங்கிறார். அவர் காலத்திலேயே அது தொன்மை இலையா இருக்குன்னா அப்போ அவருடைய பழமை என்ன கண்டிப்பாக காண்பிக்கிறது. அதை களம் சொறிந்த கரிக்கன்றும் அப்படின்னு காட்டுகிறார் சேக்கரார் சாமி அந்த ஊரை வயலாராயணர் புராணத்தில். கப்பலில் யானைக்கன்று வந்து இறங்குனதுங்கிறார்.
அந்த மயிலாப்பூரில் களம் சொரிந்த கறிக்கன்றும் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? யானை குட்டிகளில் கப்பலை கொண்டு வந்து ஏற்றி கொண்டு வந்து இறக்கியிருக்கானுங்க சார். என்ன சார் இது எப்படி நடந்திருக்கு எண்ணி பாருங்க. ஆமாம், இல்லை நீங்கள் சடப்பொருள்களாகிய விஷயங்களை நீங்கள் ஏற்றிட்டு போகும்போது இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் வருகிறது. உயிர் பொருள்களை ஏற்றி இறக்கியிருக்காங்க கப்பல்லனா, அதெல்லாம் மறுச்சி அடையக்கூடிய விலங்குகள். கப்பலில் மனிதர்கள் முதல்ல போனாலே டிசீனஸ் வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ யானையில் எங்கே ஏற்றி வச்சுருந்தானுங்க, அது எப்படி நிலைப்பட்டு இருந்துச்சு அங்கே, அதுக்குள்ளே அது எப்படி அது பயம் கொள்ளாமல் மருளாமல் யானை மதம் பிடித்தா என்ன ஆகும், உள்ளே என்ன துவம்சத்தை பண்ணும். அப்போ இத்தனை விஷயங்களையுமே அவர்களால் சரி செய்ய முடியும் என்கின்ற திறமை இருந்ததுனால தான் இப்படி ஒரு ஏற்றுமதி இறக்குமதி அவர்களால் பண்ண முடியுதுன்னு தெரியும். அப்போ எவ்வளோ டெக்னாலஜி நம்மகிட்ட இருந்திருக்கு, ஒன்றுமே எனக்கு இல்லை. இந்த அறிவுலாம் எங்கே போச்சு, இந்த மெயின்டெனன்ஸு, இந்த புத்தகங்கள் எங்கே போச்சு, இந்த நூல்கள் எங்கே போச்சு, எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது தான் தமிழுடைய வரலாறு எவ்வளவு தூரம் அழிக்கப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரிகிறது. ஆமாம், முக்கியமாக இந்த முகலாயருடைய ஆட்சி காலங்கிற அந்த ஒரு 100 ஆண்டு காலம் நம்முடைய பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா இந்த இடைவேளை நமக்கு ஏற்பட்டு போச்சு. ஆமாம், சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி வரைக்கும் ஒழுங்கானவங்க தான் இருந்தாங்க. சுதந்திரம் பெற்ற பிறகு வேற சமயத்தை சேர்ந்தவங்க பதவியில் உட்கார்ந்தவர்கள், அது மாதிரி லோகாயுதர்கள் மாத்திட்டாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து மாற்றம் தான் ஒரிஜினல் டேட்டாவே நம்ம. ஏன்னா நமக்கு எதை சொல்கிறோமோ எது காட்டப்படுகிறது அதை நம்புவது மனித குணம். ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ வருதுன்னா இது உண்மைதானே எடுத்தோன்னே நம்பிடுவோம் நம்ம. அப்போ பாடப்புத்தகத்தில் இருக்கும்பொழுது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அதுதான் உண்மை. ஆமாம், முகலாயருடைய சோழர்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா 10ஆவது எங்கேயாவது ஒரு இதில் ஒரு 10 ஒத்த படமாக தான் இருக்கும். எது இருக்காது. அதனால அப்படி இந்த மயிலாப்பூரில் களம் சொரிந்த கறிக்கொன்றும் என்று சேக்கரார் சாமி காண்பிக்கிறார். கறிக்கன்றுங்கும் போது யானை குட்டிகளை இறக்குமதி செய்கிறார்கள் என்று பார்க்கும். இது மாதிரி ஏற்றுமதி இறக்குமதிகள்லாம் பட்டணப்பாளையில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். பட்டப்பாளை என்ற நம்முடைய நூலில், தமிழ் நூலில் கரிகாட் சோழனுடைய புலிமுத்திரை பெறுவதற்காக சாத்துகள் வந்து இறங்கி இருக்கிறது என்று காட்டுவாங்க. எல்லாம் பூம்புகாரில் வந்து கப்பலில் வந்து இறங்கி கிடக்குது மூட்டைகள்லாம். அரசாங்கத்துடைய கஸ்டம்ஸ் முத்திரை இதை புலிச்சின்ன பொறிக்கப்படுறதுக்காக காத்திருக்கு என்று காட்டுகிறார். அப்படியெல்லாம் இருந்திருக்கு நம்முடைய நகரங்கள் இருந்திருக்கு. அந்த சாத்துன்னு சொல்லுவாங்க. சாத்துனாக்க வணிக மூட்டைன்னு அர்த்தம். அதனால தான் சாத்தனூர் அப்படின்னா வணிகர்களுடைய ஊர் என்று ஒரு அர்த்தம் இருக்குது. இரண்டாவது சாஸ்தா கோயில் இருக்கிற ஊரையும் சாத்தனூர் என்று சொல்வார்கள். ஆனால் சாஸ்தா அப்படிங்கிறதுக்கு வடமொழி சொல். சாஸ்தாவுக்கு தமிழ் சொல் வந்து ஐயன் என்பது தான். அதனால் சாத்தனூர் என்பது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வணிகர்கள் வாழ்ந்த பகுதி, வணிகனுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியாக இருந்திருக்கலாம். அதேமாதிரி சாவடி என்கின்ற சில பகுதியில் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காத்தான் சாவடி, வேலப்பன் சாவடி, ஆமாம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வணிகர்களுக்கான டோல்கேட்னு அர்த்தம். டோல்கேட், ஆமாம், டோல்கேட் இருந்த இடம் தான் அந்த சாவடின்னு வரும். சாவடினாலே அது வந்து டோல்கேட் இருந்த இடம் தான் அர்த்தம். அணைக்காரன் சத்திரம், அதே மாதிரி சத்திரம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டோல்கேட் இருந்த இடமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து தங்கி அந்த இடத்துல இருந்து இப்போயே பார்த்தீங்கன்னா டோல்கேட்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா எத்தனை வண்டி நிற்கிது. லாரிஸ்லாம் சரக்கு எடுத்துகிட்டு போகிற லாரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறுத்தி வச்சுட்டு அவங்களுக்காகவே இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்க உட்காந்து அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டு அப்புறமேலுக்கு வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்து நடைமுறைகள்லாம் இருந்தது. எல்லாமே இப்போ உள்ளானதில்லை, எல்லாமே தமிழ் காலத்தில் பல காலத்தில் இருந்து இருந்தது தான். பழம்பெருமை பேசினாலே அவன் இன்னைக்கு பொய்யன் என்று தான் சித்தரிக்கப்படுகிறார்கள். பழம்பெருமை இல்லாமல் கிடையாது, இருக்குது. அதே சமயம் பழம்பெருமையை பேசும் பொழுது இடையில ஏற்பட்ட கலப்புகளையும் நம்ம ஆதரித்து சரியாக போகிறோங்கும் போது அதையும் நம்ம அனுசரித்து போகணும். அது மட்டும்தான் என்று நம்ம சீமான் மாதிரி பேசணும்னா புறக்கணிக்கு தான் போடுவாங்க. இருக்கிறதையும் பேசணும், கலந்ததையும் அக்செப்ட் பண்ணிட்டு போகிற சூழல் நம்ம, அதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கிராமர். ஆமாம் ஆமாம், என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இது மாறி இருக்குது, இப்போ அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நம்ம அனுசரணை தான் வாழ்க்கைக்கு அடிப்படையே. முதல்ல
அடுத்தவங்களுக்கு கடத்த முடியல, ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அதனால் அப்படி இருந்திருக்கு. இந்த மயிலாப்பூரை பற்றி பேசும்பொழுது, ஏன்னா இந்த மயிலை பற்றி பேச எதுக்காக சொல்ல வந்தேன்னா, 2 மயிலையில் நம்முடைய மயிலாடுதுறை என்பது மருதநாட்டு தலம், இந்த மயிலாப்பூர் சென்னை மயிலாப்பூர் நெய்தல் நிலத்தலம். ஏன்னா கடற்கரை ஓரமாக இருக்குங்கிறதுனால இந்த புன்னை மரத்தோடு சேர்த்து சொல்லியிருக்கிறார். முதல்ல பாட்டை பார்ப்போம், பிறகு பாட்டினுடைய பொருளை பார்ப்போம். குயிலொத்து இருள் குஞ்சி கொக்கொத்து இருமல் பயில புகாமுன்னம் நெஞ்சே மயிலை திருப்புன்னை அங்கானல் சிந்தியாயாகில் இருப்பின்னை அங்காந்த இழைத்து என்று சொல்கிறார். எப்பொழுதும் சிந்தித்து இரு. எதற்கு முன்பாக? இறந்து போவதற்கு முன்பாக இந்த தலத்தை சிந்தித்து இரு என்று சொல்வார். ஒருவேளை சிந்திக்கலன்னா என்ன ஆவாய் என்பதை இந்த பாட்டில் காண்பிக்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? அப்பர்சாமி சொல்லுவாங்க, இழுதையன் மறந்து எங்கானம் உய்வனோன்னு கேட்பார். முழுதும் தேவர்கள் செம்பொன்னினால் எழுதிமைந்த அம்பாளக்கூத்தனை இழுதையன் மறந்து எங்கானம் உய்வனோ அப்படின்னு கேட்குறார். எப்படி நான் மறந்து உய்வேன் அப்படின்னு கேட்குறார். அதுபோல் மறந்துட்டோம்னா செய்ய வேண்டிய காலத்தில் செய்யவில்லை என்றால் என்ன ஆகலாம் என்பதை இந்த பாட்டில் சாமி காண்பிக்கிறாங்க. குயிலொத்து இருள் குஞ்சி கொக்கொத்து. குஞ்சி என்பது ஆண்களுடைய தலைமயிரை குறிக்கிறது. நரைத்தல சொல்கிறார், குயில் போன்ற நிறத்தில் இருக்கக்கூடிய தலைமயிர் கொக்கு போல ஆகிறதுக்கு முன்பாகிறார். குயில் ஒத்து இருள் குஞ்சி. கொக்கொத்துனா கொக்கு எப்படி இருக்கும்? வெண்ணிறத்தில் இருக்கும். இந்த இடத்துல கொக்கு தான், குயில் கொக்கு அதான ஜோடி. குயில் கருநிறத்த பறவை, கொக்கு வெண்ணிற பறவை. குறுகு அப்படிங்கிறத கொக்குன்னு வந்துதான் சொல்கிறார்கள். கொக்கு என்பது தனியாக குறிக்கப்படுகிறது. நாரை இனம் தான் எல்லாமே. நீர்வாழ் உயிரினங்களை உண்டு வாழக்கூடிய வல்லவை பெற்ற உயிரினங்கள் இவை. இந்த கொக்கை பற்றி சங்க பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்று சொல்கிறார். அதனால் ஒரு காலிலே நின்று கொண்டிருக்கும், இது அசையாமல் இருக்கிறது சடப்பொருள் போல என்று எண்ணிக்கொண்டு மீன் கிட்ட வரும்பொழுது கொத்தி பிடித்து கொள்ளும். இது கொக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. மருதநாட்டு மருதநில தலங்களில் அதிகமாக பார்க்கலாம் இந்த கொக்கை. வயலில் தண்ணீர் பாய்க்கப்பட்டு விட்டாலே மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் மேலே வந்துடும், அவற்றை நண்டு மேலே வரும், அவற்றை பிடித்து உண்பதற்காக இந்த கொக்குகள் நிறைய பறப்பதை பார்க்கலாம். அதே மாதிரி இது கழிமுகத்திலையும் நடமாடும். கழிமுகங்கிறது கடல் ஓரம், அங்கேயும் மீன்கள் நண்டுகளை பிடித்து சாப்பிடுவதற்காக இவை அதிகமாக இருக்கும். அப்படி குயில் ஒத்து இருள் குஞ்சி கொக்கொத்து முடி நரைப்பதற்கு முன்பாக என்னார். இப்போ நாமெல்லாம் அந்த ஸ்டேட்டஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க எல்லாருமே. இப்போ இங்கே இருக்கிறவங்கள இல்லையா, கோயிலை திருப்பி கோயிலாகவே ஆக்கிடுவீங்க கொக்கா கதை. இருமல் பயிலப்புகா உண்ணம். இருமல் என்பது சளி, அந்த சேர்த்துமத்தினால சளி மேலே ஏறுவது அப்படிங்கிறத சொல்கிறோம். இருமல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பமான நோய். அது இருக்கிற இடத்துல முதல்ல இருக்கக்கூடாது. தலைவலிலாம் கூட பொறுத்தில் உட்காந்தல இருமலாக தான். இப்போ இந்த வகுப்பு நடக்கும் போது இருமிகிட்டே இருக்காங்கன்னா இல்லையா, அவங்களுக்கே முதல்ல அது நம்ம இருக்கலாமா வேணாமாங்கிற மாதிரியான ஒரு பெரிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இரவு நேரத்தில் இருமல் வந்துச்சுன்னா தூங்கவே முடியாது. இருமல் பல காரணங்களாலே வருகிறது. சளி, வயிற்றில் இருந்து கபம் அதிகமாக உற்பத்தி ஆகும். இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை வருது பாருங்க, அதில் கூட இருமல் வரும். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கூலிங்காக சாப்பிட்டா இல்லை ஏதாச்சும் ஒரு சாப்பிட்ட உடனே இருமல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நினச்சி என்கிட்ட சளி இருக்குது அதனால தான் நினைக்கிறாங்க. அது சளி, அது காரணம் இல்லை. வயிற்றில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும்போது அந்த அமிலம் மேலே ஏறி வரும்பொழுது அதை மட்டுப்படுத்துவதற்காக சளியை கொடுக்குது, உற்பத்தி பண்ணுது, அது தான் மேலே வருகிறது. இது எனக்கு தெரியவே இல்லை ரொம்ப நாளாக. எங்கள் அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. இருமிகிட்டே இருப்பாங்க, தூங்கும்போது வரும் அந்த பிரச்சனை. நல்லா தூங்கிட்டே இருப்போம், திடீர்னு இருமல் வந்துடும், ஏஞ்சி உட்காந்து இருமிட்டு இருப்பாங்க. சளி தான் அத்து போக்கலைன்னு என்னென்னமோ வைத்தியெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. அப்புறம் டாக்டர் போனால் அவர் நல்ல ஃபேமிலி டாக்டர், நல்லா தெரிஞ்சார். அவர் சொன்னார், இது வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க சளி கிடையாது, இது வந்து செரிமான கோளாறுனால வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேன் டி இன்ஜெக்ஷன் போட்டார். ஆனால் பேன் டி ரெகுலராக போடக்கூடாது. ஆமாம், நீங்கள் வந்துட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு மோர் குடிச்சு பழகிடணும் கொஞ்ச நாள். பொதுவாகவே நம்ம சாப்பாடு வந்து ஒரு வேளை குறைச்சிட்டோம்னாலே ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே 3 வேளைங்கிறது தேவை கிடையாது மனிதனுக்கு. அது பயிர் அப்படி வாழ்ந்ததுக்கு பிறகு அது மனசில் வச்சுக்கிட்டதுக்கு பிறகு தான் தெரியுது. அப்படி ஒரு வேளையில் கூட வாழ முடிகிறது. மனசு தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. 3 வேளையும் 25% எடுத்தாலே போதும். ஆமாம், போதும். அப்படி பிரித்து கொஞ்சமாக எடுக்கும். 2 தோசை போதும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டோம்னாலே போதும். ஆனால் நம்ம என்ன நினைப்போம்,
நல்லா இருக்குது, நல்லா சட்னியாக இருக்குன்னா 5 6ன்னு உள்ளே விடுறது தோசையை. இட்லி வந்து ஒரு 10 12 விடுறது உள்ள, சின்ன இட்லி தானே. அதே கடைக்கு போனால் 2 இட்லி போதும்ன்றோம். அந்த 2 இட்லி பசி அடைக்கிறது. பாருங்க, ஒரு கொள்கையோட வாழணும்னு நினைச்சாதான் முதல்ல பிரச்சனைகளே வரும். அது நம்ம அளவுலயே நான் ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கணும் குறைஞ்ச வச்சுக்கிறேன், குறைஞ்ச வச்ச கொள்கை வச்சுக்கிறேன், அதுக்கே வந்துடும் ஆள். இல்லை ரைட்டு, நீங்கள் சொல்கிறது சரி, சாப்பிட்ற வயசில் சாப்பிட்ணும், அதே சமயம் உழைப்பு இருக்கும். உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்கல, உழைப்பெல்லாம் குறைஞ்சி. ஒரு காலையில் உணவு எடுத்துக்கிறோன்னா மதியம் தானே பசி தாங்க முடியல, ஏதாவது போடுன்னு சொல்கிற அளவுக்கு உடம்புல செஞ்சுருந்தா நம்ம 3 வேளை கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஒன்றுமே உட்காந்துட்டு காலையில் நல்லா இட்லி சட்னி சாம்பார்னு தின்னுட்டு திரும்பி மத்தியானம் சட்னி சாம்பார் ரசம் போகிறது தின்னுட்டு திரும்பி நைட்டுக்கு டிஃபன்னாக்க அது வியாதி காரணம் டைமிங் சாப்பிட்டு பழகிறது தான். பசிச்சா சாப்பிடணும், அதுவும் முக்கியமான ஒரு கொள்கை. என்னை பொறுத்தவரைக்கும் எத்தனை மணிக்கு பசிச்சாலும் அப்போ சாப்பிடணும், அவ்வளோதான். பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது. உடம்பு கேட்குது, அவ்வளோதான். உடம்பு கேட்கும் போது கொடுத்துதான் ஆகணும். 2வது இன்னொரு விஷயம், உடம்பு கேட்கும். பசியோடைய லாஜிக் தெரியும், வயிறு எம்டியாக இருந்தால் தான் அது சாப்பாடு கேட்கும். உடம்புல சத்து இருந்தாலும் பசியை பொறுத்துக்கிட்டால் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ அதையும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம உடம்பு பெருசாக இருக்குது, பசிக்குது, அதுக்காக சாப்பிட்டுட்டே இருக்கலாமான்னா அப்போ உடம்பு ஏறிக்கிட்டே தான் இருக்கும். கல்லீரோட மெயின் வேலையை ஃபேட் ரிசோர்ஸ் பண்ணி வச்சுக்கிறது தான். நம்ம முடியலன்னா 1 வாரம் வரைக்கும் கல்லீர் ப்ரொடியூஸ் பண்ணணும் எனர்ஜி, அதுக்கப்புறம் தான் அது குறையும். எல்லா விலங்குகளுக்கும் அப்படி தானே. ஃபேட்டி லெவல் வரதுக்கு அதிகமாக இப்போ செரிமானம் பண்ணுறதில்ல, லிமிட் பண்ணால் அதில் இருக்கிறத வெளில எடுத்துடலாம். சாப்பாட்டை நம்ம குறைஞ்சணும். முதல்ல இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த டயபிட்டிஸ்க்கு எல்லாமே காரணம் அது வந்து வாழ்வியல் கோளாறுன்னு தான் சொல்கிறாங்க. அது ஒரு நோயே இல்லை. டயபிட்டிஸ் ஒரு நோயாகிறது வந்து ஒரு லெவலில் தான். ஆனால் முதல்ல சுகர் அதிகமாகுது அப்படின்னோடனே அது நம்ம என்ன பண்ணிடணும், நம்மளுடைய இந்த வாழ்க்கை முறையை மாற்றிட்டாலே போதும். சாப்பாடை குறைச்சிடணும். நம்ம ஆனால் குறைக்க மாட்டோம். ஐயோ நம்ம சாப்பிடாம இருக்கோமே, அது கிடைக்கலையே அப்படின்னு நினைப்போம். அதனால் உடம்பை குறைக்கிறவங்களுக்கே முதல்ல நான் சொல்கிறது சோத்து மேலே ஆசை வைக்காதுங்கிறது தான். சாப்பாட்டு மேலே ஆசை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதனால இரும பயில புகாமுன்னம் நெஞ்சே மயிலை திரு புன்னை அங்கானல். இது தேவாட்டிலேருந்து எடுத்து ஆண்டிருக்கார் சாமி. மட்டிட்ட புன்னை அங்கானல் மடமயிலை அப்படின்னு ஞானசம்பந்தமா எடுக்கிறாங்க. அதை மட்டிட்டனா தேன் சொட்ட கொடிய புன்னை மரம். புன்னை என்பது நெய்தல் இலக்கருப்பொருள். அதனால் கடற்கரை தலங்கிறார். அதனால தான் இது கடற்கரையினுடைய அருகாமையிலே சேத்திரம் இருந்துச்சுன்னு நம்ம தெரிகிறது. அதை தான் இடிச்சு நொறுக்கி அதில் கட்டி கட்டிட்டானுங்க. அதை பிறகு எடுத்து பின்ன இப்போ நவத்தி கட்டிருக்கிறாங்க. கோயில் முன்னாடி இருக்குது, மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புன்னை தான். மட்டிட்ட புன்னை அங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதிய ஒன்றுவாவாய் என்று சாமி கேட்குறாங்க. அற்புதமாக மகேஸ்வர போதியும் திருவிழா தரிசனம் மட்டும்தான் மனித வாழ்க்கையினுடைய நோக்கமே என்பதே இந்த இடத்துல காண்பிக்கிறார் சேக்கராச்சாரி. 10-11 பாட்டு பாடுறார் ஞானசம்பந்தர். அதை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பாட்டில் பாட்டு போயிட்டார். மனிதர் பிறந்தார் பெரும்பெயர் மதிசோடு மன்னலார் அடியார்தமே அமுது செய்வித்தர் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமனில் உலகவர் முன் வருக என்று சொல்லி அவர் கேட்டதாக பாடுகிறார். இப்போ பதியம் பாடினதை இதுதான் இந்த பதியத்துடைய எக்ஸ்ட்ராக்ட் இதுதான் என்பதை இந்த ஒரு பாட்டில் சொல்லுகிறார் நம்முடைய சேக்கராச்சாரி. மனிதர் பிறந்தார் பெரும்பையும் மதிசோடும் ஏன்னா காணாதே போதியோ பூம்பாவாய்னா அப்போ கான் வந்து பாருணும். முந்தின நாள் காலையில் நடத்துது. ஆமாம், முந்தின நாள் தான் நீங்கள் போட்டிருந்தீங்களா? அதுலேயே ஒரு கூட்டம் கருப்புகளை தட்டை போட்டுக்கினேன், கட்டின்னு போட்டுக்கினேன், இப்படி கூட போட்டுக்கினேன், கருப்பு கலர்லேயே பத்திரிக்கையை செட் பண்ணி அங்கம் பூம்பாவை எழுப்பியது உண்மைனா நீங்களும் உங்கள் வீட்டில் செத்து போனவங்களாம் எழுப்புங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை அடித்து கூட்டத்தோட கூட்டமாக கலந்து அவங்க தராங்க. நாத்திக கூட்டமா? அப்புறம் நாமும் போட்டுக்கிட்டாங்க எல்லாம் போட்டு இதே காவி துணியை இடுப்புல 2 அரையோட வந்து என்ன பிடிச்சி எடுத்து யாரா நீ கேட்க போலீஸ் அப்புறம் வந்தாங்க. அப்புறம் ஆள் காணும். உள்ளார போகும்போது நான் படிச்சு இதை பார்க்குறேன். எத்தனை பேர்கிட்ட சொல்கிறேன் என்னங்க இப்படி பண்ணுறாங்க, இது சரியில்லையேன்ற காதில் வாங்கிட்டு கம்மி போயிட்டே இருக்காங்க. நம்ம மக்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை சார். கடுப்பாயிட்டேன். எங்கே அநியாயக்கரம் நடந்தாலும் எதுவும் கேட்கக்கூடாது, சைலண்டாக இருக்கணும். போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா போலீஸ் வந்துடுச்சு. போலீஸ் வந்த உடனே ஆள் இல்லை, அவங்களாம் போயிட்டாங்க.
இப்படி ஒரு தப்பு பண்ணாங்க. இந்த உரைப்புன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த உரைப்பு இருக்கிறவன் தான் இருக்கிறதுலையே மன கஷ்டத்துக்கு உட்படுவான் எப்பவுமே. இதோட மோசமாக தான் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் இங்கே அந்த பதிவு எழுதுறதுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே பேசிட்டு போகிறேன். இந்த வெஸ்ட் மாம்பலத்தில் அந்த எல்லையம்மன் கோயில் வீதின்னு ஒன்று இருக்கும், அந்த வீதியில் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கான் அந்த ஆள் செய்தியில். இறங்கி போய் கேட்கலாமேன்னு பார்த்தேன், சரி அதுக்கு நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை இந்த மக்களுக்காக அப்படின்னு. ஏன்னா கேட்க ஆள் இல்லை, அவ்வளோதான். கேட்க ஆள் இருந்தால் எல்லாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டு அரசியல்வாதி ஒருத்தர் பெரிய விஷயமா பேசினார், உடனே அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டதா எங்கேயாவது? அவ்வளோதான். இல்லை சொல்கிறேன், குறைந்தபட்சம் மக்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்காவது ஒரு பயம் வந்துட்டு தானே இருப்போம். ஏன் கேட்க ஆள் இருக்குங்கிற என்ன, கேட்க ஆள் இல்லை. அவர் வந்து ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டார். ஒருத்தரை மட்டும் திட்டிருந்தாருன்னா ஒன்றும் பண்ணிருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரை திட்டினால ஒன்று சேர்த்துருவானுங்களேன்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. பிரித்தாளம் கொள்கையை அவங்க தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க, வேற ஒன்று. அதனால அப்படி இருக்குன்னு வச்சுங்க. அப்போ அப்படி மயிலாப்பூரை பற்றி பேசும்போது ஏன் இங்கே போனப்போ புன்னைக்கு இந்த இது வந்துச்சு, பரப்பக்கடை ராகரணையாக வந்துச்சு. நீங்கள் இந்த அம்மையார் உயிர்த்து இருந்தது ஆமாம், அங்கே போது திரு புன்னை அங்கானல் சிந்தியா ஆகில்னா சிந்திக்காமல் இருந்தீங்கன்னு அர்த்தம். அப்போ மயிலாப்பூரை சிந்திக்கவில்லை என்றால் என்ன, எப்பொழுதும் வாயை திறந்து கொண்டு கிடைக்க வேண்டியது தான். இருப்பின்னை அங்காந்து இழந்து, அங்காந்துன்னா வாய் திறந்து இருப்பது, செயலட்டு மரணமடைந்து போவாய் அல்லது உயிரோடு இருக்கும் பொழுதே மரணமடைந்த நிலை அடைவாய் அப்படின்னு அர்த்தம். அதுதான் மயிலாப்பூரை வழிபடக்கூடிய விஷயம் சொல்கிறார். அடுத்து இந்த உஜ்ஜயினி மகாலம் என்கிற கஷேத்திரத்தை பற்றின பாட்டு வருகிறது. உஜ்ஜயினி என்பது உஜ்ஜயினி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சில தமிழறிஞர்கள் இதில் வேறுபடுகிறார்கள். இந்த உஜ்ஜயினி என்பது உஜ்ஜயினை என்பது தமிழில் உஜ்ஜயினை, அது உஜ்ஜயினின்னு நம்ம படுத்திக்கிறோம். உஜ்ஜயினி அப்படிங்கிறது விக்ரமாதித்தனுடைய ஆட்சி காலத்தில் இருந்த கலிங்கமா, ஒடிசாவில் இருந்து மத்திய பிரதேசமா, மத்திய பிரதேசம், ரைட், அந்த கஷேத்திரம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழறிஞர்கள் பலரும் உஜ்ஜயினி மகாலம் என்பது அந்த தேவார ஆராய்ச்சியெலாம் பண்ணுறாங்க, கால ஆராய்ச்சி, இட ஆராய்ச்சிலாம். அதில் அறிஞர்கள் என்ன சொன்னால் உஜ்ஜயினி என்பது செந்துறை என்று சொல்கிறாங்க. செந்துறைன்னு ஒன்று, செந்தலைன்னு சொல்கிறாங்க, திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்குது. திருச்சிராப்பள்ளியிலேருந்து அரியலூர் போகிற வழியில் இருக்கிறது செந்தலைன்னு ஒரு கஷேத்திரம். இது ரொம்ப பழமையான கோயில் கொண்டது. சோழர்களோட வரலாறு பல கொண்ட தலம் அது. அந்த தலத்தில் உஜ்ஜயினி அதுதான் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இது நான் உங்களுக்கு திறப்பு சொல்கிறேன். இதுக்கு நிறைய பெரிய கட்டுரை, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் வேணால் திறப்பு எடுத்து படித்து பாருங்கள். உஜ்ஜயினி என்பது செந்தரை அப்படின்னு நீங்கள் தேடி பாருங்கள். கலைக்கோவன் என்று ஒரு வரலாற்றறிஞர், அவர் தான் அதை எடுத்து சொல்லுகிறார். கலைக்கோவனுடைய கருத்துன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப முன்னாடி படித்தது இப்போ சரியாக நினைவு வரல எனக்கு. இதுதான், ஏன்னா அப்பர் சாமியோட சில பாடல்களையும் சில கல்வெட்டு கருத்துக்களையும் வைத்துக்கொண்டு உஜ்ஜயினி என்பது செந்தலை, அங்கே இருக்கக்கூடிய காளிக்கு பேர் தான் உஜ்ஜயினி மகாளி என்று சொல்லுவாங்க. இந்த உஜ்ஜயினி மகாளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நாட்டார் வழக்கத்தில் வரும். மக்கள் வழக்கத்தில் உச்சினி மகாளின்னு கும்பிடுறாங்க, உச்சி மகாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை போய் வடநாட்டில் இருக்கக்கூடிய காளியவே மக்கள் கும்பிட வாய்ப்பு இல்லை நாட்டார் வழக்கில். விளக்கம் புரியுதுனா இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் வழங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை தான் இவர்கள் கும்பிடுகிறார்கள். அப்போ அது உஜ்ஜயினிங்கிறது இங்கே தான். ஒரே பெயர் விட்டுற தலம் வடக்கே இருக்குது, தெற்கையும் இருக்குது. அதனால் இதை வடக்க உள்ள தலம் தான் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக தென்னாட்டு தலங்களை சொல்லிட்டே வருவார். திடீர்னு உஜ்ஜயினி மகாலத்துக்கு போகிறார். உஜ்ஜயினி ஊர் பேர், அது என்னன்னு வடமொழியில் என்னென்னு பேர் தான் உஜ்ஜயின்னு அதுக்கு சொல்லுவாங்க. மகாலேஸ்வரர் தான் இல்லை, உச்சினி மகாலிங்கிறாங்க. உச்சினி மகாலிங்கிறாங்க. உச்சினினாக்க நடுப்பொழுதில் ஆடுறவன் வச்சுக்கலாம். உச்சி என்பது நடுப்பொழுது மச்சம் யாமம் அப்படி. ஆனால் தமிழில் உச்சினியை உஞ்சேனைன்னு தான் சொல்லப்படுகிறது. உஜ்ஜயினி அப்படிங்கிறது உஞ்சேனை. அப்பர் சாமி உஞ்சேனை மாகாளம் ஊரல் ஓத்தூர் அப்படின்னு தேவாரத்தில் பாடுறாங்க அப்பர் சாமி. உஞ்சேனை மாகாளம்ங்கிறார். அப்போ இந்த உஜ்ஜயினி மாகாளம் என்பது எது என்பது ஆராய்ச்சி வரும்பொழுது உஜ்ஜயினி மாகாளேஸ்வரர் தான் உஜ்ஜயினி மாகாளம் அப்படிங்கிறத சில கருத்துக்களும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கஷேத்திரம் தானே தவிர்த்து வடநாட்டு கஷேத்திரம் அல்ல. இது செந்தலை, திருச்சிராப்பள்ளியிலேருந்து அரியலூர் வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய செந்தலை என்கின்ற, இப்போ செந்தலைன்னு இருக்குது, அதோடைய பழைய பேர் செந்துறை என்பது. அந்த ஊர் தான் இந்த உஜ்ஜயினி மகாலம் என்று சொல்லப்படுகிறது.
இதை நீங்கள் தேடி எடுத்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த இப்போ வடநாட்டில் உள்ள தலம் தான் பொதுவாக சொல்லப்படுகிறது. அது மகாலேஸ்வர சுவாமி, அவர் பணச்சாம்பலை இன்றைக்கும் அங்கே வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிறார்கள்னு சொல்லுகிறார்கள். உஜ்ஜயினி மகாலம் அப்படியா? என்ன செய்ய எப்படி எடுத்துட்டு வருவாங்களா போய்? எப்படி ஒரு பெரிய இதுவோ அந்த ஸ்மசானமோ அதே மாதிரி உஜ்ஜயினி பெரிய ஸ்மசானம். அங்கேருந்து கொண்டு வந்து அயில் பண்ண மாட்டாங்க, எல்லாம் பூஜைலாம் பண்ணி சாமி கல்யாணம் எல்லாம் பண்ணிடுவாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு கோயில் நார்மல் இது அவங்க பூங்கெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க, நார்மல் அவங்க தான் பண்ணுவாங்க. லேடிஸ் அலவுடு, ஆனால் பார்க்கணும் இந்த நேரம் மட்டும் பார்க்கணும். எல்லாம் மூஞ்ச இதை போட்டு பண்ணி சொல்லுவாங்க. அப்போ அந்த இது பண்ணி ஃபுல்லாக அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் தான் நடக்கும். மற்றபடி காலையில் உடல் முன்னாடியே போய் டிக்கெட் வாங்கி அலோவ் பண்ணுறது. சரி, இப்போ அந்த பிணச்சாம்பலுங்கிறது குறிப்பிட்ட யாராவது இறந்ததை எடுத்துட்டு வருவாங்களா, இல்லை பொதுவாக மாசாந்த எடுத்துருவாங்க? உஜ்ஜயினி மகாகாலத்துக்கு அந்த ஸ்மசானத்துல தான் கொண்டு வருவாங்க. இல்லை, அன்னைக்கு யாராவது செத்து எரியறவங்கள்ட்ட எடுத்துட்டு வருவாங்க. அங்கிருந்து சாம்பல் வரும், மசானத்துலேருந்து அழுட்டு வந்துருவாங்க. ஆமாம், அங்கேருந்து ஏதாவது சாம்பல் இருக்கும். காசி அதே மாதிரி தான். சாமிக்கு மத்தியானம் 12 மணிக்கு என்னமோ அந்த மணிக்கரியா காட்டிலேருந்து தான் சாம்பலே சாமிக்கு போகும். நம்ம உள்ளே ஒரு காசிலே ஒரு சாமி இருப்பார், அவங்க வெப்சைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து சாம்பல் ஆகும். எது எடுப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக சாமிக்கு நேரம் அந்த ஸ்மசானம் தான் இருக்கும். நல்லா பில்டிங்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. மொத்தத்தையும் இடித்தல்ட்டார். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்கா பக்கத்துலேயே மணி இடம். இது தமிழ்நாட்டில் வந்து இந்த மரபு இல்லை. தமிழ்நாட்டு சைவம் வந்து இது எதிர்க்குது. இல்லை, சுடலை பொடி பூசினா அது வழிபாட்டு கொண்டு வர மாட்டோம். நம்ம சாமியோட லட்சணம், அது சாமியோட லட்சணங்கிறது நம்ம கோயிலுக்குள்ள ஆகம் வழிபாடு. நம்மளது வந்து தூ சைவம்னு சொல்கிறாங்க இதை, நம்முடைய சைவத்தை. அது வந்து இடப்பால் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அதை நம்முடைய அறிவன் முதலில் எழுதுறாங்க. அது இடப்பால் சமயம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வாமாச்சாரம் உக்கிரம் அதிகமாக போயிடும். ஸோ சாமியுடைய பவர் அதிகமாகும், உக்கிரம் அதிகமாகும். அதற்கேற்ப ரிசீவ் பண்ணுறவங்களும் ஆச்சாரம் குறைவு. அது ஆச்சாரம் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரிஜினலாக இருக்கக்கூடிய காஸ்ட், கலப்பு இல்லாத காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் சுடுகாட்டிலிருந்து எந்த பொருளும் வீட்டுக்கு எடுத்துட மாட்டாங்க. இல்லைங்களா? போனது தான், அது திரும்ப ரிட்டன் ஆகாது. ரிட்டன் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இது சாமிக்கு தான், அது நாம தான். இல்லை, எங்கள் பகுதியிலலாம் முக்கியமாக எங்கள் இதிலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சுடுகாட்டுக்கு எந்த பொருள் எடுத்துகிட்டு போனாலும் திரும்பி வராது, வீட்டுக்கு எடுத்துட மாட்டாங்க. அப்படி வந்ததுன்னா அந்த மம்முட்டி இந்த மாதிரியான பொருட்கள் தான் வரும். அது ஆயுதமாக தான் கொண்டு வருவாங்க. மம்முட்டி அருவாள் அதெல்லாம் தான் வரும். அதை நாம் வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்துட மாட்டோம். அதுக்குள்ளே தொழிலாளி எடுத்துகிட்டு வர்றது வச்சுருப்பாங்க. இப்போ சாம்பல் கலெக்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்களே மறுநாள், அப்போ எங்கள் ஊர் பகுதியில் என்ன வழக்கம்னாக்க போயிட்டு திரும்பி ஊருக்குள்ள எடுத்துட மாட்டாங்க. அதை எல்லையை தாண்டி வேற ஒரு வழியாக வெளில போயிடுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குங்க. வீட்டுக்கு எடுத்தது கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வீட்டுக்கு வராது, எந்த பொருளும் வீட்டுக்கு வராது. அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். அங்கேயும் குளிச்சுட்டு வந்துட வேண்டியதுதான். ரெண்டுத்துக்குமே குளிக்கணும். சுடுகாட்டுக்கு போயிட்டால் கண்டிப்பாக ஊருக்குள்ளே குளிக்காமல் வரக்கூடாதுங்கிறது தான் சம்பிரதாயமே. எல்லையிலே குளிச்சு இப்போ டெத்தில் கலந்துட்டு வந்துட்டோம்னாக்க வீட்டு வாசல் வந்து குளிக்கலாம், வீட்டில் குளிக்கலாம். எங்கள் ஊரில் உள்ள சம்பிரதாயம் இதெல்லாம். ஆனால் சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தோம்னாக்க தெரு முனையிலே இருக்குது, அதாவது ஊர் முனையிலே இருக்கக்கூடிய குளத்துலையோ இதுலையோ குளிச்சுட்டு தான் வெறும் ஊர் உள்ளே வரணும். அப்படி தான் மக்கள். ஆனால் இப்போ யாரும் அதெல்லாம் பின்பற்றதில்லை. ஆனால் சட்டத்திட்டம் அப்படி தான் இருக்குது. பாருங்க, அதுதான். ஆனால் ஆத்தங்கரையில் தான் இருக்குமே எல்லாமே. அதுக்காக எது சொல்ல வந்தேன்னா, நம்மளுடைய தமிழர் நெறி என்பது இப்படி சைவமாகத்தான் இருக்கிறது. பிறகு கலப்பு ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் இருக்குது. அதில் முக்கியமாக வாமாச்சாரத்தை வந்து தமிழர் வச்சிருக்கிறாங்க, இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு தத்துவ நெறிக்கு வேறுபட்டது. இது கிரியாபூர்வமானது. வாமாச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரியாபூர்வமானது. தமிழருடைய நம்முடைய சைவ சித்தாந்தம் என்பது தத்துவம் சார்ந்த ஆராய்ச்சி. இப்போ தத்துவத்துக்கு கிரியைக்கு அதிக முக்கியத்துவம் கிடையாது தத்துவத்தில். அதனால் நம்முடைய சைவ சித்தாந்த கோயில்களை தத்துவம் சார்ந்த கோயில்கள் விளக்கப்படுதுனா இல்லையா? நம்ம சிவாலயங்கள் எல்லாமே என்னது?
சைவ சித்தாந்த தத்துவத்தோடு தொடர்புடைய ஞானபாத நிலையங்கள் அது. அதில் கிரியாபாவத்துக்கு ஒரு பகுதி தான் முக்கியத்துவம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆகிப்போச்சு? சிவ 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 அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜு கீழே போயிட்டு பக்கத்துலேயே இப்போ சாய்பாபா பாருங்க கட்டுறது நான் தான் கட்டுறேன் பார்த்துக்க. இதுக்கு யார் வரமாட்டாங்க, அதுதான் வருமானம் வரும். உடனே முடிதான் சொல்றாரு, வருமானத்துக்கு சாய்பாபா கட்டிக்கிறாரு. இல்லை சாம்பல்னு ஆயிட்டுதுன்னா அதில் முதல்ல பேதமே இல்லை, எல்லாமே ஒன்று தான். எது எரிஞ்சாலும் சாம்பல் தான், ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது சாம்பலில் பேதம் கிடையாது. அதனால சாமி எல்லாத்தையும் ஒன்று சாம்பல் கடைசி நிலை அப்படிங்கிறதுலாம் சாமி அதை பார்க்குறாரு. ஆனால் நமக்கு அந்தளவுக்கு இல்லையே, பரமாச்சாரியர்களே செய்யலையே. பரமாச்சாரியர்கள் அதை சொல்லலை. பரமாச்சாரியர்கள் சாம்பல்னு சொல்லும் பொழுது, சுடலை பொடி பூசின்னு சொல்லும் பொழுது, அதே அஞ்சு கோலாம் அவர் ஆடுவது. அப்புறம் அந்த இதில் சேக்கரார் சாமி உரிமை சுரபிகள்னு சொல்கிறார். திருநீற்றை கொடுக்கறது பசுக்கள்னு சேக்கரார் வகுத்து காண்பிக்கிறார் தெளிவாக. அப்புறம் பரமாச்சாரிய வாக்கு என்ன, அதுதான் நம்ம பின்பற்றணும். விளக்கப்படுத்தலாம். நாம போய் நான் அதை போதுனா அது இருக்குது, அது நிறைய இருக்குது. ஆனால் இது நால்வர் காட்டிய நிறைய அல்ல, அதான். ஏன்னா ஞானபாதத்தில் அது கிடையாது. ஆமாம், சாமி செய்கிறது எல்லாத்தையும் அப்போ நம்ம செய்யணும். அப்போனா அப்படி செய்யணும். சாமி புளித்தோல் உடுத்திருக்கிறாரு. குறைந்தபட்சம் ஒன்றும் இல்லை, சுவாமி பூ சுடிக்கிற விஷயத்தில் எந்த ஆண் சைவர் பூ சுடிக்கிறான் வெக்கம் இல்லாமல் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை சொல்லியிருக்கேன் அதெல்லாம் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன், அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இல்லை சுவாமிக்கு உண்டு அதெல்லாம். சவந்தாங்கு மயானத்தான் கான் அப்புறம் சாமி சொல்றாரு, தோளில் பணத்தையே போட்டு ஆடுறாருங்கிறார். சுடலைப்படி சொல்லியிருக்காங்க, அது ஒன்று இன்னொன்று ரெண்டுமே சொல்லுவாங்க. சுவாமிக்கு அந்த சுடலை பொடி பூசி சொல்லியிருக்காங்க. அது நேரடியாக அந்த வார்த்தை இருக்காது, சுடலைங்கிற வார்த்தை இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் பிடச்சாம்பல் அது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. வேணா ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம், இந்த கருத்து இருக்கு. பொதுவாக நம்முடைய சைவத்தை பொறுத்தளவுக்கு இந்த சுடலை சாம்பல் இது எல்லாம் எதை குறிக்குதுன்னா ஊழி காலத்தில் தான் குறிக்குது. தத்துவார்த்தமாக பார்க்கும்பொழுது ஊழி தான், அது எல்லாமே ஒடுங்கிறது சாம்பலை குறிக்குது. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒன்று தான் அப்படிங்கிற இது தான். ஆமாம், கரைக்கிழமையார் சொல்கிறாங்களே, எத்தனை இடத்துல சொல்கிறாங்க. கரைக்கிழமையார் சுடலையில் சாமி ஆடுறார். சிகண்டருத்தருடைய குணம் அது நான் அவர் சுடலை ஆடுறது. இல்லை அவருக்கு தெரியாதுன்னு கிடையாது, அவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. சுவாமி ஸ்மசான வாசன்னு வேதனை சொல்லுது இல்லையா. எல்லாமே ஞானம் சாமி தான் சொல்றாரு. அப்ப பேதம் இல்லை அப்படிங்க. அதெல்லாம் இல்லை, சொல்லப்பட்டிருக்கு எல்லாம். நீங்கள் சொல்கிற கருத்து சாமி பணச்சாம்பலை அணிந்து கொள்கிறாருங்கிறது தேவாரத்தில் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. ஆனால் அது நமக்கு ப்ரிஸ்கிரைப் கிடையாது, அவ்வளோதான். அப்படி வேலை அணிஞ்சிருந்தாலும் கூட அவங்கள நாம் போய் தடுக்கவும் கூடாது, அவங்கள போய் நிந்திக்கவும் கூடாது. ஏன்னா பெண்தலை மாலை விரதிகள் அப்படின்னு அப்பர் சாமி திருவாரூர் தேவாரத்தில் குறிக்கிறாங்க. அடியார்களை பற்றி பேசும்போது பலரும் இட்ட கல்லவிடங்கள்னு சொல்லும்போது திருவாதிரை நிகழ்ச்சி செல்லும் முறைக்கும் பொழுது சொல்கிறார், விரிசடை வெண்தலை மாலை விரதிகள்ங்கிறார். எலும்பு மாலை அணிந்திருக்கக்கூடிய காபாலியர்கள் இருக்கிறத சொல்கிறார். அவங்கள நம்ம பக்தியோட வழிபாடு தான் பண்ணலாமே தவிர்த்து அவங்க நெறி தவறுனோம் அதை போய் இப்படி அணியக்கூடாது, இது தப்பு, இப்படி ஆகமத்தில் சொல்லப்படலைன்னா சொல்கிறதுக்கு நமக்கு ரைட் கிடையாது. யார் வேணாலும் எதுவும் பண்ணிக்கலாம். ஆனால் நாம் எதை பண்ணுறோங்கிறது மட்டும் தான் இங்கே கேள்வி. இல்லை நான் கவனிக்கல, நான் வந்து பார்க்கல. மண்டபோட போட்டிருந்தார், கிளாசிக் தான், மனித மண்டபோட. அது ஒருத்தர் இருக்கார், அவராக இருக்கும் நீங்கள் சொல்கிறது. அதெல்லாம் இப்போ போட்டிருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தீங்கன்னா எலும்பு ஒட்டக எலும்பில் பண்ணுற மண்டவோடு மாதிரி இருக்கிறது தான் அரைச்சி போட்டுக்கிறாங்க. மனித மண்டவோடு அந்த அளவுக்குலாம் இங்கே யாரும் தைரியம்லாம் கிடையாது.
மனித மண்ட உடலாம் எடுத்துக்கிட்டு வர்றவங்கலாம் அந்த அளவுக்கு ஒரு இருக்கிறவங்கலாம் இப்படி வரமாட்டாங்க, வெளில வரமாட்டாங்க. சரி, அதனால இந்த உஞ்சேனை மாகாணத்தை பற்றி பார்க்க வந்து இவ்வளோ தூரம் பேசியிருக்கிறோம். காளையர்கள் இளையர்களாகி கருமையரும் பூளையன பொங்கி ஒளிவிழுந்து சூளையர்கள் ஓகாலம் செய்யாமுன் நெஞ்சே உஞ்சேனை மாகாளம் கைது விழுது வாழ்த்துனார். மாகாளம் என்றாலே காளி வழிபட்டது, காலன் வழிபட்டதுன்னு அர்த்தம். மகாகாலனும் மகாகாளி வழிபட்டது தான். காலம் என்பது கருப்பை குறிக்கும். காலம்னா கருப்பு, அதனால தான் மகாகாலர். மகாகாலர் 2-3 பேர் இருக்கிறாங்க. சாமிகிட்டது நேராக மகாகாலர், சாமியே மகாகாலராக வருவார். அதுதான் தக்ஷ சம்ஹாரம் பண்ண போகக்கூடிய வீரபத்திர சுவாமி, காளி, இவங்கெல்லாம் மகாகாலர். ஐயப்ப சாமி இருக்கார், ஐயனார், அவருக்கும் மகாகாலர்னு ஒருத்தர் பரிவாரம் இருக்கிறார். அதுதான் தத்துவத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஐயனை அது சாத்தனை அழைத்த போது கொற்றன் என்னன்றவாருன்னு ஒரு ஒரு உதய காமிப்பாங்க. இதிலே வரும், நம்ம சிவஞான போதத்திலே அந்த மேற்கோள் காண்பிக்கும். சாத்தனை அழைத்த போது கொற்றன் என்னன்றாங்க. சாத்தனை தான் சொல்லி அழைக்கிறா இந்திராணி. இந்திராணியை காவல் பண்ணி வச்சிருப்பாரா இந்திராணி. உனக்கு இறைவனும் திருமாலும் சேர்ந்து அளித்த ஒரு தெய்வம், அவனுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று சொல்லிட்டு இருப்பார். அவர் எப்படி இருப்பார்னா, அவர் தான் ஐயப்ப சுவாமி, கையில் சென்று வச்சிருப்பார் எல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அச்சமைக்கு வந்து துன்புறுத்தும் பொழுது ஐயனே ஓலம் கையார் சென்றார், கையனே ஓலம் எல்லாம் ஓலமிட்டு அழைக்கிறார். ஆனால் வந்தது காலன் தான், ஐயனார் வரல. இது சாத்தனை அழைத்த போது கொற்றன் என்னன்றாங்க. இது எதுக்குனாக்க சிவஞான போதத்தில் 2வது சூத்திரம் முதல் அதிகரணத்தில் 3வது எடுத்துக்காட்டு வெண்பாவில் பார்த்தீங்கன்னா, 3வது எடுத்துக்காட்டு வெண்பா என்ன பார்த்தீங்கன்னா, முதல் எடுத்துக்காட்டு என்ன பார்த்தீங்கன்னா கட்டுமுறுப்பும்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் உடம்பை அழைத்த போது உயிர் என்னன்றாங்க அப்படிங்கும் பொழுது அதுக்கு இந்த இது சொல்கிறாங்க. சாத்தனை அழைத்த போது கொற்றன் என்னன்றாங்க. இப்போ 2 பேரும் ஒட்டி கொண்டு இருந்தாலும் ஒருவர் அழைத்த பொழுது இன்னொருத்தர் ஏன்னு கேட்பாரா? கேட்க மாட்டார், அவர் தான் ஏன்னு கேட்பார். அதுபோல் உடம்புக்கு வச்ச பேரை அழைக்கும் பொழுது உயிர் தான் ஏன்னு கேட்குது. உயிர் போனது பிறகு அந்த உடம்புக்கு தான் அந்த பேர் மாறி மாறி வருது. உயிருக்கு பேர் உண்டா? உயிர் பல்வேறு உடம்புகளை பெற்று வரும் பொழுது பல்வேறு பெயர்களை பெற்று வருகிறது. அப்போது உடம்புக்கு தான் பேர். உயிர் நீங்கிய பொழுது அந்த பேரை அழைக்கும் போது உடம்பு ஏன்னு கேட்குதா? இல்லை. அப்போ உயிர் தான் இப்போ ஏன்னு கேட்குது. அதுபோல் அவையே ஆய் அப்படின்னு சொல்கிறதுக்கு விளக்கம் அப்படி பண்ணுறாங்க. எப்படி உடம்பு உயிர் ஒன்றாக இருக்கோ அதுபோல் உயிரும் இறைவனும் ஒன்றாக உலகத்தில் இருக்கிறாங்க. கலப்பினால சாமி உயிர்களோடு கலந்து நிற்கிறாங்க. அது உதாரணம் சொல்கிறாங்க. அதுக்கு சாத்தனை அழைத்த போது கொற்றன் என்னன்றாங்க அப்படின்னு ஒரு காட்சி. எதுக்கு இங்கே போனதான் அப்போ மாகாளம். காலன் என்றது கருப்பன். இது சொல்ல வந்தேன். இந்த சாஸ்தாவை அழைக்கும் போது கருப்பசாமி வருகிறார். மகாகாலர் என்கிட்ட கருப்பசாமி வருவதை நம்ம பார்க்கணும். அதனால் இந்த காலர்கள் வழிபட்ட கஷேத்திரத்தில் என்னன்னு சொல்கிறாங்க? மகாகாலம், மாகாளம் என்று சொல்கிறாங்க. நமக்கு 3 மாகாள கஷேத்திரங்கள் தமிழ்நாட்டில் உண்டு. என்னென்னது? இருப்பை மாகாளம், அம்பர் மாகாளம், உஞ்சேனை மாகாளம். இந்த 3 தான். இதுதான் உஞ்சேனை மாகாளம். அதுமாதிரி காளி வழிபட்ட கஷேத்திரங்கள் வேறவும் உண்டு. நீடூர்னு ஒரு கஷேத்திரம் இருக்குது மயிலாடுதுறையிலேருந்து வடக்க. அதுவும் காளி வழிபட்ட கஷேத்திரம் தான். அது மாகாள கஷேத்திரம் தான், ஆனால் காளி வழிபட்டது. அப்போ காளையர்கள் ஈளையர்கள் என்று சொல்கிறார். இளையர்னா வழிகுன்றிய நேரம், அதாவது வயதான நேரம், கட்டிலம் பருவம் நீங்கி தசைப்புதி வனப்பெல்லாம் தளர்ந்து போயிருக்கிற நேரம். அதான் காளையர்கள் ஈளையர்கள் ஆகி கருமயிரும் பூளை என பொங்கி பொலிவு எழுந்தினார். பூளை என்பது ஆமாம் சிறுக்கன் பீலைன்னு சொல்கிறாங்க. அதுதான் பூளைன்னு சொல்லப்படுது. வழக்கம் எழுதுக்கள். பூளை பூவாம் பிறவி அப்படின்னு சேக்கராட் சாமி சொல்கிறார். திருநாளைப்போ நாயனார் புராணத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பார் சேக்கராட் சாமி. பிறவி என்பது ரொம்ப சிறுமையானது அப்படிங்கிறது நீங்கிறத சொல்கிறதுக்கு பூளை பூவாம் பிறவி என்று காட்டுகிறார். பூளைப்பூ யாராவது பார்த்துருக்கீங்களா? கொத்தா இருக்கும், அதுக்குள்ள சின்ன 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 வெள்ளை கலரில் இருக்கும். பூளைப்பூ இதுக்கு கொள்ளையில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்ரூம் படத்தில் கூட பார்த்துட்டு வந்தேன். சின்ன சின்னதாக இருந்துச்சு பாருங்க. அது தெரியல உங்களுக்குலாம். இட்லிக்கு நல்லா இட்லி கசைக்கு வெயிட் போட போக 20 நிமிஷம் கூட கசைக்கு காதலி நாசினோட எழுதுவோம். 24 மினிட்ஸ்க்குள்ள அந்த கசைக்கு நாசினை விடணும், காதலை விடணும், உயிர் வந்துடும். 24 நிமிஷத்துக்குள்ள
அது இருக்கு கீழே இப்போ வந்து 88 இல்லை அதுதானா எனக்கு தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன். அதுதானான்னு எனக்கு தெரியல. மாட்டு கட்டுறோம் கூரையில் வைப்பாங்க மேலே. அது இது பண்ணுறையா நாளை போவேன் என்று நாள்கள் சில தெரியாது, பூளை பூவாம் பிறவி பிணிப்பு வழிய போவாராய், வாழைப்பூ கமுகொடுத்த பழம்பதியின் நின்று போய் வாழைப்போத்து எழும்பழன தொழுதில்லை மருங்கடைவார் என்று நம்முடைய திருவாலைப்போர் நாயனார் அவங்க நாளைக்கு போகிறேன்னு சிதம்பரத்துக்கு போகாமல் இருந்து நாளைக்கு போய் பிறவி ஒழிவேன் என்று சொல்லும் பொழுது அவர் இந்த பூளை பூவாம் பிறவின்னு காட்டுறார். ரொம்ப அற்புதமான ஓமை அது. ஏன்னா பூளைப்பூ ரொம்ப சின்னது, பிறவியே ரொம்ப சிறுமை அப்படிங்கிறதுனால பூளை பூவோட சிறுமைக்கு ஒப்பிடுகிறார். பூளைப்பூ சிறுமை ரொம்ப சின்னதுங்கிறதுனால பிறவி சிறுமைங்கிறதுனால அந்த ஒப்பீடு காட்டுகிறார். நாளை போவேன் என்று நாள்கள் சில தெரியாது, பூளை பூவாம் பிறவி பிணிப்பு ஒழிய போவாராய். நாளைக்கு போகிறேன் இவ்வளோ நாள் தள்ளிவிட்டே இருந்தார். ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக போய் எப்படி இருந்தாலும் பெரிய விட்டு நீங்கணும் என்பதற்காக பூளை பூவாம் பிறவி பிணிப்பு ஒழிய போவாராய், பாலைப்பூம் கமுகொடுத்த பழம்பதியின் என்று போய் தன்னுடைய பழம்பதியாக ஆதரவு வந்து நீங்கி வாழை போத்து எழும் பழனம். வாழை போத்து எழும் பயணம்னா வாழை மீன் ஜம்பாகி மேலே போகலாம், அப்படிப்பட்ட பயணம். அந்த பயணங்கள் சூழ்ந்த தில்லைக்கு போகிறார் என்று அங்கே சேக்கரார் சாமி காண்பிக்கிறார். அதனால் பூளையனா பொங்கி புள்ளி விழுந்து வெள்ளக்கடலில் தான் அந்த பூ இருக்கும். அப்படி முடி நரைக்கிறதுக்கு முடினார். சூளையர்கள் ஓகாலம் செய்யாமுன்னம். இந்த இடத்துல சூளையர்கள் அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் ஆகுது. சூளைனா நெருப்பில் வச்சு சுடுற இடம், சுடுகாட்டில் வச்சு சுடுறதுக்கு முன்னாடி ஓகாலமிட்டு அழுவதற்கு முன்பாக அர்த்தம். ஆனால் உரையாசிரியர் என்ன எழுதி வச்சிருக்கிறாருங்கன்னா பெண்களை சொல்கிறார், பெண்கள் எகழ்வதற்கு முன்பாகங்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் பொருத்தமான உரைன்னு தெரியல. சூளை என்பது நெருப்பு குறிக்கிறது என்பதனால சுடுகாட்டில் போவதை பற்றி பரபாட்டில் சொல்லியிருக்கிறாங்க போது ஓகாலம் என்பது ஓகாலம்னா ஓ என்று அழுவது, ஓவிட்டு அழுவது இல்லையா. ஓரலாங்கூடி ஒலிக்கு அழுதுட்டு அப்படிங்கிறார். இல்லை சத்தம் போட்டு அழுகிறார்கள். வீதி வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டே வரும். என்ன மர்மமா இதுக்கு போனார், என்னாச்சு பணங்கள்லாம் அனுப்புகிறாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரும். சாவுட்டில் நுழைஞ்ச உடனே அழுவ ஆரம்பிச்சிடும். அடுத்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் நல்லா இருக்கும், உள்ள நுழைஞ்ச உடனே அழுக ஆரம்பிச்சிடும். எப்படித்தான் அந்த அழுக வருகிறது என்று தெரியாது. சத்தமாக வருகிறது. ஏன்னா அந்த பாடல் பாடும்பொழுதே வந்துடும், அழுகை வந்துடும். கேட்பாரையும் கலங்க வைக்கக்கூடிய பாடல்கள்லாம் உண்டு. ஒப்பாரி பாடலில் அவங்களுடைய துக்கத்தை எண்ணி அழுவாங்க, அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பை எண்ணி அந்த வீட்டில் போய் எழுவது வழக்கம். அப்படி வகாலம் செய்யாமுன் நெஞ்சே உஞ்சேனை மாகாலம் கைதொழுது வாழ்த்து என்று இந்த பாட்டில் சாமி சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக வளைக்குளம் என்கின்ற கஷேத்திரம். இந்த வளைக்குளம் என்பதுக்கு சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரம். இது வைப்புத்தலம் தான். இதுவும் சோழ நாட்டில் நீடாமங்கலம் பகுதியில் இருக்கிறதாக சொல்கிறார்கள். வளை என்பது அதனால் வளைக்குளம், வளைனா சங்கு. அப்போ சங்கு பறக்கக்கூடிய குளமாக இருந்திருக்கலாம் இல்லை. சங்கு பறக்கிற குளம் எங்கே இருக்குது நமக்கு தெரிஞ்சு? கழுக்குன்றத்தில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை பிறக்குது என்று சொல்கிறார்கள். சத்தம் கேட்குமாமே அது பறக்கும்போது. இப்போ தானே ஒரு 2 போன வருஷத்தில் வந்துச்சு பார்த்தீங்க. ஆனால் எனக்கு என்னென்னா அது எப்படி கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்கிறது எனக்கு அது வெயிட் பண்ணுவாங்களா? ஆனால் இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கும்போது இடத்துல அது இப்போ வந்ததையும் எடுத்ததையும் யாரும் வீடியோவாக எடுக்கவே இல்லை. சங்கு வந்ததையும் சங்கு எடுக்கிறதுலாம் எடுத்து பாலங்களை வச்சு கொண்டு போதெல்லாம் இருக்கு. அதுதானே கேட்குறா. நன்னீரில் சங்கு வரத்துக்கு நத்த இனம் தானே, அது வாழும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது எப்படி இருக்குங்கிறது நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும்னு எனக்கு ஒரு எண்ணம். இருந்தாலும் கடல் சங்கு ஏறிலாம் அது சொல்கிறார். ஞானசம்பந்தர் சொல்கிறார், இதில் ஆற்று ஓட்டத்திலே சங்கு உள்ள புகுந்து வயல்லெல்லாம் முத்த கக்கி வைக்கிதுங்கிறார். அது ஞானசம்பந்தர். அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நன்னீர் சங்கு, இதுக்கு உப்பு நீர் சங்கு வித்தியாசம் இருக்குது. இது நன்னீர் சங்கு. நன்னீரில் நத்தைகள் வாழுது. சங்கு நத்தை இனம் தானே, ஓட்டு உடலி தான். அதனால் அது வசிக்குதுங்கிறதுலாம் நாங்கள் மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் அது எப்படி மேலே வருகிறது, அது என்ன, அது மக்களுக்கு அதைத்தான் நான் சொல்கிறேன். வேற ஒன்றும் என்னன்னா படியில் இருக்கிற ஃபோட்டோஸ் தான் வந்துச்சு. படியில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்துச்சு. படியில் வந்து சங்கு ஒதுங்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பூஜை பண்ணது எல்லாம் வந்துக்கிறாங்க.
அப்போ இவ்வளவு கரெக்டாக சங்கு பிறந்ததை எடுத்து போடுறவங்க எப்போ வருது? அப்போ 2-3 நாளைக்கு முன்னாடியே அது சிம்டம்ஸ் என்ன இருந்ததா இல்லை கரெக்டாக எப்படி அதை போய் பார்த்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம் அவ்வளோதான். நான் கேட்குறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சத்தம் கேட்கும் அப்படின்னாங்க. சப்தமும் ஒரு நாளுக்கு முன்னாடியிலேருந்து கேட்கும், ஒரு மாதிரி இறைச்சல் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நிச்சயமாக காத்திருப்பாங்க. இன்றைக்கு இருக்கிற விஷயம் இல்லை, எதை இருந்தாலும் மொபைலில் வீடியோ எடுக்கிறான் எதாக இருந்தாலும். அப்போ அந்த விஷயம் ஏன் பதிவாகவில்லை என்றது எனக்கு ஒரு அது நல்ல நமக்கு பலம் தானேங்க. அது தானோட நிரூபிக்கும் பொழுது பலம் தானது. அதுதான் கேட்குறேன். அதனால அடுத்தது ஏன்னா சில ட்ரிக்ஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க, எல்லா கோயில்களையும் நடக்குது. சாமி ஒரு பூ விழுது, அதெல்லாம் முச்சவர், அதெல்லாம் சும்மா தான். அதை நம்மளே சொல்லுவார், அப்படி கட்டினா மேலே விழும்பா அப்படின்னு. அப்படி வச்சுட்டு இல்லை நீங்கள் விழுறா மாதிரி வச்சாலே விழுந்துடும். அது அதெல்லாம் எல்லா வழியுமே வேண்டிட்டு கொடுக்குறது நிறைய அது எல்லாமே சயின்ஸ் இருக்குது. இல்லாமல் சயின்ஸ்னால் நான் சொல்கிறது அறிவியலை சொல்லலை, நிமித்தங்கள் உண்டு தான். சாமி மேலேருந்து பூ விழுவதோ இல்லை மாலை வந்து விழுவதோ நல்ல நிமித்தம் தான். ஆனால் அது தானாக நடக்கணும் இல்லை. வீடியோலலாம் பார்க்குறோம், ஒரு நீ இருக்கியா இல்லையா சொல்லு, நீ பதில் சொல்லு, எனக்கு ஒரு பதில் சொல்லு அப்படின்னு சாமியை போட்டுட்டு பரட்டி கிடக்கிறானுங்க. அது ஒரு 1/4 மணி நேரம் போகுது இந்த வீடியோ. அதுக்கப்புறம் விழுவுது, அந்த மாலை விழுறதை காமிக்கிறோம், எல்லாம் பண்ணுறாங்க. அவ்வளோ தூரம்லாம் தேவையில்லை. அதான் சொல்றேன், யதார்த்தமாக விழுவதுங்கிறது நல்ல சயின்ஸ் தான். நல்ல இதில் என்ன அப்படின்னா அவங்கள பின்பற்றுவதற்கும் ஒரு 10 பேர் இருக்காங்க பாருங்க. அது எப்படி சாத்தியம் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ எல்லாருக்கு பின்னாடி எதவா இருந்தாலும் கண்மூடித்தனமா பின்பற்றுவதற்கு ஆட்கள் இருக்குங்க. நம்ம நினைக்கிறது தான். இல்லம் பொருளும் இருந்த மனையளவே சொல்லும் அயலார் துடிப்பளவே நல்ல திரைக்குளத்து நீரளவே கிற்றியே நெஞ்ச வளைக்குளத்தில் ஈசனைய வாழ்த்தினார். நவீன கவிஞர் எடுத்திருப்பார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னாரு பாருங்க. அதெல்லாம் இந்த பாட்டில் தான் எடுத்துக்கிறாங்க. கீழே போட்டிருக்காங்க. அத்தாமம் வாழும் அகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே அப்படின்னு சொல்லுகிறார். இன்னொரு பாட்டில் மனையாளும் மக்களும் வாழும் தனமும் தன் வாயில் மட்டே இடமான சுற்றமும் மயான மட்டே வழிக்கே துணை தினையாம் அளவும் எவ்வளவாகிலும் முன்பு செய்த தவம் தினையாளது என்றும் பரலோகம் சிந்திக்கும் சத்தியம். 2 பாட்டில் சாமி சொல்றாங்க, பட்டன் சாமி சொல்றாங்க. அது மனையாளும் மக்களும் வாழும் தனமும் தன் வாயில் மட்டேன்னு. இந்த சென்னையில எல்லாம் செத்து போறாங்களா பாருங்களேன், வீட்டுக்குள்ள கூட கொண்டு போறது கிடையாது, பணத்தை வாசல்லே தான் வச்சிடறான். ஏன்? எல்லாமே ஆடக வீடு, இடம் கிடையாது, உள்ள விட மாட்டான். சொந்த வீடாக இருந்தாலும் பாருங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு அது அட்டாப்சி பண்ணி கொண்டு வராங்கன்னா இவன் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சேர்த்த வீட்டில் உள்ளே கொண்டு போக மாட்டான், வெளியிலே வச்சிருவான். அதுக்கு ஆளு தாண்டி உள்ளே கொண்டு போவான். அவ்வளோதான். இவன் வாழ்ந்த வீட்டிலேயே இவன் செத்துருப்பான். துணிமணிலாம் மூட்டை கட்டி போடுங்க அப்படின்னா துணிமணிலாம் மூட்டை கட்டிப்பான். இருக்கிறதுலேயே ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு இல்லத்து அரசி ஒரு வீட்டில் சாகுறாங்க. அந்த இல்லத்தை வழி நடத்துகிறவங்க இல்லம் எப்படி இருக்கணும், வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாவற்றையும் நடத்துகிறாங்க அவங்க தான். எத்தனை ஒரு தீட்டு கலக்கக்கூடாது, எப்படியெல்லாம் யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு அந்த வீட்டை அவங்க பராமரிச்சிருப்பாங்க. அவங்க செத்த போது உறவுகள் வந்து துணிமணியெல்லாம் மூட்டை கட்டி போடுது. அந்த வீட்டில் அவங்க கட்டின வீடு, அவங்க ராஜ்யம் பண்ண வீடு, அவங்க பராமரிச்ச வீட்டில் அவங்க செத்த போது உறவுகள் என்ன பண்ணுது, துணிமணியை மூட்டை கட்டி எல்லாத்தையும் ஒன்றா கட்டி வெளில போடுது. ஏன்? தீட்டு கலங்குவோம்.
என்ன வாழ்க்கை. மற்ற துணி மற்றவங்க யூஸ் பண்ணுற துணிமணி எல்லாத்தையும் கட்டி உரமாக போட்டுருவாங்க. எல்லாத்தையும் கலக்கக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது. அப்போ நம்ம ஆடுற ஆட்டம்லாம் எது வரைக்கும் தான்? உயிர் இருக்கிற வரைக்கும் தான். அதுவே முதல்ல நம்ம கையில் நிச்சயம் இல்லை. என்ன ஒரு வாழ்க்கையில் நெருநல் உடல் ஒருவன் என்ன டீ வாங்க போறீங்களா? இல்லை இப்படியே உட்காந்துருக்கீங்களே, அதான் போயிட்டு வாங்க. நெருநாள் உலன் ஒருவன் இருங்க, முடிச்சு படம் பாட்டை முடிச்சு படம். நெருநாள் உலன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்த உலகு அப்படிதான் திருவள்ளுவர் அதான் சொல்லுகிறார். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டேன்னார். வீடு வரைக்கும் தான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான். வீட்டில் அவர் எப்போதும் தங்கத்தட்டில் தான் சார் சாப்பிடுவார். அப்படின்னா தங்கத்தட்டில் சுடுகாட்டில் வச்சு பண்ணுவானா? அங்கே ஒன்றும் கிடையாது. வாழும் அகத்து மட்டும் வீடோட முடிஞ்சு போயிடும். வீடு வரை உறவு தங்கத்தில் சாப்பிடுவார். நாங்கள் பிழி அம்பொழுக மெத்திய மாதரு வீதி மட்டே. மெத்தியனா நல்லா கட்டி பிடிச்சி சந்தோஷமாக இருந்த அந்த உடம்பு பாடையில் போகும்போது வீதி வரைக்கும் தான் பெண்ணுக்கு அனுமதி. வீதியோட முடிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு அவன் விளையாட முடியாது. பிழி அம்பொழுக வெத்திய மாதிரி வீதி மட்டும் விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்து அழும் மைந்தரும். கைத்தளம் மேல் வைத்து எழக்கூடிய மைந்தரும் அவன் கடைசி வரைக்கும் தான் வருவான். அதே பிறகு அவன் என்ன பண்ணுவான்? அவன் போயிடுவான். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே. அதைத்தான் கடைசி வரைக்கும் நம்மளை முடிந்துடுகிறாங்க. அதுதான் வீதி வரை மனைவி, வீடு வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு அதை கேட்டார். கண்ணசாசனம் இதுலேருந்து எடுத்து பாடாரு. வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியா. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த வண்டியில் நமக்கே இடவேதில்லை. தண்ணி எடுக்க போகும்போது தூக்கு பார்த்து பாட்டு தான் வாசிப்பாங்க. இந்த பாட்டு முக்கியமாக அந்த வீடு வரை உறவு வீதி வரை மனைவி வாசிப்பாங்க. இன்னொரு பாட்டு வந்து எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்து அந்த பாட்டு பாடும். இப்போதான் நாசரமே வைக்கிறது இல்லையே, இவங்க எல்லாம் வெறும் அடிக்கிறது தானே வைக்கிறாங்க. சென்னையிலலாம் பாட்டு வாசிப்பாங்க. இல்லை பாட்டா வாசிக்கிறாங்களா? அதில் தண்ணி எடுத்துட்டு திருமஞ்சனை கட்டிட்டு வராங்களே, அப்போ வந்து இந்த பாட்டு வீடு வரை வீதி வரை இந்த எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த அந்த பாட்டு வாசிப்பாங்க. அப்படி சொல்லுகிறார். இல்லம் பொருளும் இருந்த மலையாளவே என்னார். இல்லம் இல்லம் என்று சொல்லப்படுவது நம்ம வீடு. பொருளும் இருந்த மனையில வீடோட முடிஞ்சு போச்சு எல்லாமே. அது பிறகு வெள்ள கிடையாது. மனிதனுக்கு எல்லாருக்கும் அந்த நிலைய ஒரு காலத்தில் வரதான் போகும். பயமாத்தான் இருக்கு. எனக்கே ஒரு அச்சம் வருது. இல்ல எல்லாருக்குமே மரண பயம்னு ஒண்ணு இல்லாம இருக்காது. அவ்வளவுதான். பற்று உள்ளவங்க பயம் இருக்கு, பற்றற்றவங்க வந்து பயம் இருக்கா? மரணம் ரமணனோட கேள்வி அதானே, நான் யாருன்னு கேட்டுதான். ரெண்டாவது நாளைக்கு சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா யாரா இருந்தாலும் ஒரு கிளி இல்லாம இருக்காது. எப்படி இருந்தாலும் இதை விட்டுட்டு போறோமா, நம்ம பிள்ளைங்க என்ன கதிக்கு ஆளா போதோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கூட எல்லாமே எப்படி இருக்க முடியும் இல்லையா? அது பற்றுதான். பேக் சைடு சாயங்காலம் 7 மணிக்கு மேல நிக்க சொல்லுங்க. ஒரு 6 வரிசையில நிக்க பாடி செட்டு பண்ணதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. போதரும் அங்க இருக்கிறவங்க கை கால மாத்திட்டு இருக்கோம். பின்னாடி என்ன மாதிரி இருக்கும் பார்த்தா தானே பார்க்கணும். பார்த்து வரணும். போய் நின்று சுடுகாட்டை விட தரவா இருக்கும் ஜனமா. உண்மையாத்தான். வாசல்ல உள்ள நமக்கு நம்ம கட்டி தள்ளி கொண்டாடிய உறவு உள்ள குணமா இருக்குன்னா வெளியில பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற அதெல்லாம் கொடுமையான உணவு. நாயப்பட்டா மாத்தி பார்த்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. கோழிக்கறி கடை மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. கடை வர வர கீழே ஒரு பக்கம் போனதெல்லாம் கிடைக்கும். கறிக்கடை மாதிரி இருப்பார் டாக்டர். அவர் ஃபுல்லா இப்படி ரத்தமா இதெல்லாம் இருக்கும். மேலே இருப்பெல்லாம் இருக்கும். பட் அப்படியே தான் வருவார். உடனே ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணுவார். அப்படியே எடுத்து படக்குன்னு அடிப்பார். திரும்பியும் போவார். டாக்டரேவா போதியில தான் பண்ணவே முடியும். ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மெல்லாம் பார்த்தோம்னா கிருன்னு ஆகிடும். ஏன்னா இருக்கும். ஆமா எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு மாதம் வரைக்கும் தெரியவே இல்லை.
இந்த ஃபயரானவங்களாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப மோசம். பார்க்கவே முடியாது. அதெல்லாம் பார்க்கணுன்னா எப்படி இருக்க முடியும்? டைட்லேயே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை முதல்ல கொடுத்துட்டு தான் வேலை செய்யும். போலீஸே அப்படி தான் இருப்பான். ஆனால் ஓப்பன் பண்ணுறது அறியறது பண்ணுறதெல்லாம் ஸ்கேம் அந்த ஸ்வீப்பர்ஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் செய்வாங்க. இவன் கடைசியில் போய் அப்படி இது என்ன இதை எடுத்து காமி இதை எடுத்து காமின்னு சொல்லிட்டு சுடுகாட்டு பயணத்தில் எடுத்து காமி இதை பாடணும் அதை காமின்னு டாக்டர்ஸுடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எடுத்துக்கெல்லாம் உடச்சி வச்சுருவாங்க. பார்ப்பாங்க. வேலை செய்யணும்னு ஆமாம் நான் பார்த்துருக்கேன். நான் போய் இங்கே கீழ்ப்பாக்கத்தில் மருத்துவமனை இருக்கு, பெரிய மருத்துவமனை. அப்போ வந்து எங்கள் சென்னையில் என்னுடைய மாமா பையனுக்கு குழந்தை பிறந்துச்சு. நாங்கள் போய் ஒரு 2 நாள் அங்கே தங்கியதை சொல்லியிருக்கிறது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இது 2018 இருக்கும் நேமா. அப்போ வந்து ஒரு பையன் ரொம்ப சின்ன பையன் ஆக்சிடெண்ட்டாக ஏதோ பிரச்சனை இல்லை செத்து போயிட்டான் போடுறது. நான் எப்போவுமே இதெல்லாம் போய் பார்ப்பேன். மார்த்தரி எங்கே ஆஸ்பத்திரி இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட்லாம் முதல்ல பார்த்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் பார்த்துட்டு தான் வரும் போய் முதல்ல. அதேமாரி ஏதாவது ஒரு எங்கள் ஏரியாவில் மயிலாடுதுறையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஏதோ ஒன்று தாங்க நாங்கள் உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் பார்ப்போம். நாங்களாம் போய் அப்படி இருக்கு. இந்த அட்டாசி கொண்டு வந்து கட்டாருன்னு உடைக்கிற சத்தம்லாம் கேட்க வெளியில் உள்ள மண்டை ஓட்டை திறக்கிறதுக்கு அடிக்கிறது அதெல்லாம் சத்தம் கேட்க வெளியில். ஜன்னல் வழியாக முன்னாடி மயிலாடுதுறையில் ஜிஹெச் வந்து இப்போ மாயத்தில் வந்து ரொம்ப பக்கத்தில் நவீன முறையில் பண்ணிட்டாங்க. அந்த மார்ச் வரியை முன்னாடி இந்த லேபர் வார்டுக்கு பக்கத்தில் இருக்கும் பழைய முறையில். கண்ணாடிலாம் உடஞ்சி பழைய கட்டடமாக இருக்கும். உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு வெளியிலே தெரியும். ஒரு அம்மையார் ஒருத்தவங்க ஷாக் அடிச்சு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி பாடி வந்து இருந்துச்சு. நாங்கள் அட்டாச் பண்ணும்போது வெளில நின்றுட்டு இருந்தோம். அதை முடிச்சுட்டு பாடி கொண்டு போயிட்டாங்க. கழுவி விடுறாங்க வெளியில் தண்ணி. எப்படின்னாக்க இந்த கோழிக்கறி மீன் கறிலாம் அரிஞ்ச இடத்த கழுவி விட்டா எப்படி ரத்தம் கலந்து ஓடும் அந்த மாதிரி ஓடி கிடக்கு தண்ணி. அவ்வளோதான் மனுஷனுக்கு மதிப்பு, வேற ஒன்றுமே கிடையாது. அப்படித்தான் இருக்கு. அதனால எல்லும் பொருளும் இருந்தவனை ஏன் சுடுகாட்டுக்கு நல்லா போனாலே சுடுகாட்டில் என்ன மதிப்பு? கையை திருவி பின்னாடி வைப்பாங்க. வைக்கும்போது கையை திருவி கீழே என்ன வைப்பாங்க, திரும்ப குதி போனோம்னு சொல்லுவாங்க. அதை எரியும் பொழுது ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு கட்டை பச்சை குச்சி வைக்கிறோம் உள்ள. பச்சை குச்சி என்ன ஆகும்னா அதில் உள்ள தண்ணீர் வெளியேறும் பொழுது விரைச்சிக்கிட்டு தெரிக்கும். அதுமாரி உடம்பும் தெரிக்கும். அப்போ கையை தூக்குறது கால் தூக்குறதா இருக்கும். அப்போ அதை அடித்து அது காரணம் இல்லை. தனஞ்சயன் வாயு வந்து 40 நிமிஷம் பாடி அடிக்கும் வெடிக்கும். அது உள்ளே இருக்கும். அது மெதிக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக் வாயு வந்து மேலே ஓடக்குள்ள அது 40 நிமிடம் கழிச்சா பாடி வெடித்து வெளியே போகும். முழுசாலாம் ஏந்திரிச்சுலாம் மேக்ஸிமம் அப்படிலாம் உட்காராது. நிம்மூர் ஆகும். அவ்வளோதான். காலு தூக்குறது கை தூக்க அப்படி நைட்டு 1 மணி நைட்டு 1 மணி அதனால் பாட்டை முடிச்சு வருங்க. அப்போது இருந்த மனையளவே நூலே அப்படி தானே இருக்குது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சைவர்களை பொறுத்தல இதுக்கெல்லாம் பயந்தாக்க சாமியிடம் போகக்கூடாது. நம்ம சாமியை பிணத்தாம்பளை பூசுகிறவர் சவந்தாங்க மயானத்தான் காணினாரு, பஞ்சவடி மார்பினன் கான்னு சிவருமானுடைய பூணூலே என்னது? அவர் பஞ்சவடி தான். மனித மயிர்காற்றையால் திரிக்கப்பட்டு தான் சாமி மார்பிள் அணிஞ்சிருக்காரு. அப்புறம் சாமி காண்பு கஞ்சனூரில் சரித்திரம் என்னென்ன உயிரோடு இருக்கும்போது பண்ணிருக்கு. அதை என்ன பண்ணுறது? நல்ல திளைக்குளத்து நீரளவே நர் எல்லாம் எது வரைக்கும் தெரியுமா? பாருங்க, துடிப்பளவே சொல்லும் அயலார் துடிப்பளவே நர். துடிப்பளவுனா மனையளவே சொல்லும், அயலார் துடிப்பளவே. ஓ இப்படி இருந்த மனுஷன் தெரியுமா அப்படி போயிட்டாருன்னு மனுஷங்க சொல்லுவாங்க. அடுத்தது ஆமாம் செத்து போயிட்டாரு. சரி ஒன்று செத்தவங்களாம் நினச்சிட்டு முடிய மாட்டா 2 வார்த்தை சொல்லிவிடும். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அயலார் துடிப்படுவதை நம்ம வாழ்ந்ததுக்கான அர்த்தம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன நினைப்பான்? 1 வருஷம் கழிச்சு வீட்டில் உள்ளவங்க நினச்சி பேட நினச்சிருப்பாங்க. ஓ ஆமாம் இல்லை அந்த நவம்பர் மாதம் தானே, அவ்வளோதான் நினைப்பு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதே நவம்பரில் வேற ஒரு முக்கியமான செத்து போயிட்டெல்லாம் முடிஞ்சு போயிடும். நம்மளும் அது உதவி ஆகிடும். அப்போது திளைக்குளத்து நீரளவே என்னார். எது வரைக்கும் இதெல்லாம் நீரில் மூழ்கிற வரைக்கும் தான் என்னார். அதான் நீரில் மூழ்கி நினைவது ஒழிந்தாரே என்னார். கிற்றியே நெஞ்சே. கிற்றிய நெஞ்சுனா சின்ன பொருட்கள் மீது ஆசை வைத்திருக்கக்கூடிய நெஞ்சமே அர்த்தம். கிற்றவா மனனே கெடுவாய் இந்த மணிவாச பெருமான். வளைக்குளத்துள் ஈசனையே வாழ்த்து என்று அந்த வளைக்குளம் சேர்த்திருக்கக்கூடிய சுவாமியை வழிபாடு பண்ணுவாயாக என்று சொல்லி சொல்லுகிறார். அதோட இந்த அமர்வு நிறைவு பண்ணுவோம். தேர்தலுக்கு தருவோம். இன்னைக்கு எப்படியாவது இந்த நூலை முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்துடுங்க.